உள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலையும் எங்களோடு கூட நீர் பேசும்படி உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு வாழ வேண்டும் என்று கடந்த நாட்களெல்லாம் எங்களுக்கு போதித்து வருகிறீர். இந்த நாளிலையும் எங்களோடு கூட நீர் பேசி உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அனுப்பி தரும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீரை இடைபடுவீராக, உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் எல்லாரும் தானியேல் புஸ்தகம் முதல் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முதல் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதில் உள்ள 8வது வசனத்தை நாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அது ஏற்கனவே சிலர் உங்களுடைய வேதாகமத்தில் நீங்கள் குறித்து கூட வைத்திருக்கலாம். நாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த வேத வசனத்தை நாம் இணைந்து நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் தன்னுடைய உள்ளத்தில் எடுத்த ஒரு தீர்மானத்தை இந்த வேத பகுதியிலே நாம் படிக்கிறோம். நாம் இங்கே வந்திருப்பது தேவனுடைய திட்டத்தின்படியும் தீர்மானத்தின்படியும் இந்த இடத்துல நாம் வந்து அமர்ந்திருக்கிறோம். இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற நாம் ஏதோ தற்செயலாய் இந்த இடத்துல நாம் அமரவில்லை. தேவனுடைய தீர்மானத்தின்படி, தேவன் நம்மை முன்குறித்தபடினாலே அவருடைய தீர்மானத்தின்படியாக இந்த இடத்துல, இந்த ஆலயத்திலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். எபேசியர் நிருபம் முதல் அதிகாரம் 12வது வசனத்தில் போட்டிருக்கு, அவருடைய முன்குறித்தலின்படியே ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். எபேசியர் 1:12 நாம் வாசிக்கிறோம், தம்முடைய சித்தத்தின் ஆலோசனையின்படி எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம்தான் சபையில் இருப்பாங்க. அல்லது சிலர் நிலைச்சிருக்க மாட்டாங்க, வருவாங்க, அப்படியே வந்த வண்ணமாகவே அவங்க போயிடுவாங்க. அது சபையிலும் சரி, வேதாகம கல்லூரியிலும் சரி, யாரெல்லாம் அவருடைய தீர்மானத்தின்படி முன்குறிக்கப்பட்டவர்கள் யாரோ அவர்கள்தான் இந்த இடத்துல தொடர்ந்து நிலைத்திருப்பார்கள். எனவே நாம் எல்லாம் தற்செயலாய் இந்த இடத்துக்கு வந்தவர்கள் அல்ல, தேவனால் முன்குறிக்கப்பட்டு இந்த இடத்துல நாம் வந்திருக்கிறோம். ரோமர் 8:26 நம்ம படிக்கிறோம். இன்னொரு இடத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதை வாசிக்கிறோம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அழைக்கப்பட்டது எப்படி? நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல, அவருடைய தீர்மானத்தின்படியாக. 2 தீமோத்தேயு 1:9 ஒரு வசனம் இப்படி போட்டிருக்கு. 2 தீமோத்தேயு 1:9 நாம படிக்கிறோம், யார் எல்லாம் முன்குறித்தாரோ, யார் எல்லாம் தம்முடைய பிள்ளையாகும்படி அவர் தீர்மானம் பண்ணினாரோ அவர்கள் எல்லாரையும் அவர் தம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே நம்மை அழைத்திருக்கிறார். இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கும்போது, ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிற நீங்கள் எப்படியோ யதார்த்தமாக உட்காரல. அவர் உங்களை முன்குறித்தார், அவர் உங்களை ரட்சிக்கும்படி தீர்மானம் பண்ணினார். அந்த தீர்மானத்தின்படியே தேவன் தன்னுடைய ஊழியக்காரரையும் அல்லது தம்முடைய வார்த்தையையும் எப்படியோ நீங்கள் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்தார். உங்கள் பெற்றோருக்கு கிடைக்காத அந்த பாக்கியம் உங்களுக்கு தேவனாலே கிடைத்திருக்கிறது. உங்கள் உடன் பிறந்தோர் அநேகருக்கு கிடைக்காத அந்த பாக்கியம் உங்களுக்கு அது கிடைத்திருக்கிறது. அப்படியானால் நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, தேவனாலே முன்குறிக்கப்பட்டவர்கள், அவருடைய தீர்மானத்தின்படி நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். அவருடைய தீர்மானத்தின்படியே ஆண்டவர் நம்மை ரட்சித்தார். இப்பொழுது எபேசியர் முதல் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, எபேசியர் 1:10 நம்ம படிக்கிறோம், தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை, இந்த தீர்மானிக்கப்பட்ட அவருடைய ரகசியங்களை, தீர்மானிக்கப்பட்ட அவருடைய
இந்த வேதத்தின் மகத்துவத்தை யார் எல்லாம் அவர் முன்குறித்தாரோ அவர்களுக்கு அவர் அறிவித்து கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த ஆலயத்தில் இருக்கிறவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, தேவனாலே முன்குறிக்கப்பட்டவர்கள். முன்குறிப்பதற்கு முன்பாக அவர் ஒரு தீர்மானம் பண்ணார். அப்படி தீர்மானிக்கப்பட்ட அந்த ஜனங்கள் முன்குறிக்கப்பட்டார்கள். அந்த தீர்மானத்தின்படியே ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த தீர்மானத்தின்படியே சபையிலே நாட்டப்பட்டார்கள். அந்த தீர்மானத்தின்படியே தேவனுடைய பிள்ளைகளாக இந்த இடத்தில் அமர்கிற பாக்கியத்தையும் சுலாக்கியத்தையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி அவர் நம்மை குறித்து ஒரு தீர்மானம் பண்ணி இருக்கும்போது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை குறித்து நாமே சில தீர்மானங்களை எடுக்கணும். தானியேல் எடுத்த தீர்மானம் என்ன? ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே அவன் ஒரு தீர்மானம் பண்ணினான். அவன் அந்த தீர்மானம் பண்ணுவதற்கு முன்பதாக ஒன்றை அறிந்திருந்தான். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் பாபிலோனிய சாம்ராஜ்யம் கிமு 500 இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருந்த நேரத்திலே எருசலேமிலே தானியேல் வாசம் பண்ணினான். அந்த நாட்களில் தான் பாபிலோனிலிருந்து நேபுகாத்நேச்சார் படையெடுத்து வந்து, அதுதான் முதல் சாம்ராஜ்யம், பாபிலோனிய சாம்ராஜ்யம் இந்த உலகம் முழுவதையும் ஆண்டது கிமு 500 வாக்கில். அப்படிப்பட்ட நேரத்தில் நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேல் மீது படையெடுத்து வந்து அங்கே இருக்கிற அநேகரை கொன்று போட்ட போது தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இப்படிப்பட்ட சிலரை மட்டும் கொன்று போடாமல் உயிரோடே தன்னுடைய தேசத்துக்கு பிடித்து கொண்டு போனான். அவர்களுக்கு 8 குவாலிஃபிகேஷன் இருந்ததாக 5ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அப்படிப்பட்ட குவாலிஃபிகேஷன் யார் யாருக்கு இருந்ததோ அவர்கள் எல்லாரும் கொன்று போடப்படாமல் உயிரோடே காக்கப்பட்டார்கள். அப்படி காக்கப்பட்டவர்களில் ஒருவன் தான் இந்த தானியேல். எனவே இதை குறித்து அவன் அறிந்திருந்தான். நான் அந்த யுத்தத்திலே செத்திருக்க வேண்டும், அந்த யுத்தத்திலே நான் மாண்டிருக்க வேண்டும், ஆனால் நான் மாளாதபடிக்கு கர்த்தர் என்னை கிருபையாய் காத்து இந்த தேசத்துக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறார். என்னை காத்த ஆண்டவருக்கு நான் உண்மையா பரிசுத்தமா வாழ வேண்டும் என்று தன்னுடைய உள்ளத்திலே ஒரு தீர்மானத்தை அவன் உடையவனா இருந்தான். இந்த தானியேல் புஸ்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தீர்மானம் என்ற வார்த்தை 8 முறை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அது முக்கியமான காரியங்களுக்காக. 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே தீர்மானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறத படிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலேயும் தீர்மானத்தை குறித்து நம்ம படிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலேயும் தீர்மானத்தை குறித்து நாம அந்த வார்த்தையை படிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலேயும் தீர்மானம் என்ற வார்த்தையை குறித்து நாம படிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலேயும் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலேயும் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலேயும் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலேயும் இந்த 8 இடத்திலே தானியேல் புஸ்தகத்திலே தீர்மானம் என்ற சொல் இந்த 8 முறை இந்த இடத்துல வருது. இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் எல்லாரும், இந்த இடத்துல இருக்கிற நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்காக சில தீர்மானங்களை நாம எடுக்கணும். பைபிளிலே அப்படிப்பட்ட பல தீர்மானங்களை எடுத்த முக்கியமான ஒரு 7 நபர்களை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அப்படி தீர்மானம் எடுத்தவர்களை ஆண்டவர் வெறுமையாய் விடவில்லை, அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தி இருக்கிறார். சிலர் எந்த தீர்மானமும் இல்லாமலே இருப்பாங்க, எந்த ஒரு இலக்கும் இல்லாமலே இருப்பாங்க. எத்தனை பேர் இலக்கு வச்சிருக்கீங்க? இந்த வருடத்திலே ஒரு வாரமாவது தவறாம எல்லா வாரமும் இயேசுவை தொழுவதற்கு நான் ஆலயத்துக்கு போவேன். நல்ல தீர்மானத்தை நீங்க எடுக்கணும். இந்த தீர்மானம் எடுப்பது மாத்திரமல்ல, அதை நிறைவேற்றுவதற்கு தேவ கிருபையை நீங்கள் நாடணும். எந்த இலக்கும் இல்லாம நாம இருக்கக்கூடாது, எந்த தீர்மானமும் இல்லாமல் நாம இருக்கக்கூடாது. பலர் தீர்மானம் எதுவுமே இல்லாம வாழ்றாங்க, எந்த இலக்கும் இல்லாம வாழ்றாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆவிக்குரிய ரீதியிலே சில இலக்குகளை நிர்ணயித்து சில தீர்மானங்களை பண்ணி, நான் இப்படி வாழப் போகிறேன், இப்படித்தான் நான் இருக்க போகிறேன் என்ற தீர்மானத்தோடு வாழும்படி நம்மை ஆண்டவர் நமக்கான ஆலோசனையை தரும்படி விரும்புகிறார். இந்த தானியேல் இன்னொரு தேசத்தில் இருக்கிறான். அந்த தேசத்திலே கைதியாக போனவன் அவன்.
அப்படி போன இடத்திலேயும் ஒரு நல்ல தீர்மானத்தை தன்னுடைய இருதயத்தில் அவன் எடுக்கிறான். அவனோ ஒரு வாலிபன். அவன் போகும்போது அவனுக்கு 17 வயது. அவன் 72 ஆண்டுகள் அங்கே இருந்தான். பாபிலோனிலே 72 வருஷம் அவன் இருந்தான். அவன் மரிப்பதற்கு முன்பாக அவனுடைய உண்மையும் அவனுடைய நேர்மையும் அவன் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்ததையும் கர்த்தர் கண்டு தான் கைதியாக போன அந்த தேசத்திலே கவர்னராக உயர்த்தப்பட்டவன். அப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதத்தை தானியேலுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். அவன் மரிக்கும் போது அவனுக்கு கொடுத்த கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அவன் மரித்த போது கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அந்த புஸ்தகத்தினுடைய கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தில் போட்டிருக்கு. அந்த நீதி தானியேல் புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தில் இப்படி போட்டிருக்கு, நீயோ வென்றால் முடிவு மட்டும் போயிரு, நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு நீ எழுந்திருப்பாய் என்ற வாக்குத்தத்தத்தை தானியேல் பெற்றுக்கொண்டான். தேவனிடமிருந்து உயிர்த்தெழுதலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் மரிப்பதற்கு முன்பாக 17 வயதிலே கைதியாக போய் 72 ஆண்டுகள் பாபிலோனிலே கவர்னராக உயர்த்தப்பட்டு தேவனுக்காக வைராக்கியமா இருந்தான் பாருங்க. கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தான் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தில் போட்டிருக்கு. அவன் மரிக்கும் போது அவன் வாக்குத்தத்தத்தை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டான். நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் போயிரு, நீ கொஞ்ச நாள் இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே நீ உன் சுதந்திர வீதத்துக்கு நிச்சயமாய் நீ எழுந்திருப்பாய் என்ற வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தான் அந்த தேவ மனிதன். எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. இவனுக்கு கிடைச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த வாலிப பிராயத்தில் ஒரு நல்ல தீர்மானங்களை எடுத்தான். ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி அந்த நல்ல தீர்மானம் எடுத்ததை கர்த்தர் கண்டார். ஆண்டவர் பார்த்தார், வாலிப தம்பி நல்ல தீர்மானங்களை இப்போ எடுக்கணும். இந்த சின்ன வயசில் நல்ல தீர்மானங்களை எடுத்தீங்கன்னா உன் தீர்மானத்தை ஆண்டவர் அறிவார். உன் தீர்மானம் எடுத்ததை கர்த்தர் பார்க்கிறார். அப்படி பார்த்த ஆண்டவர் உன்னை வெறுமையாக விடமாட்டார். தானியேலுக்கு எல்லா மேன்மையும் கட்டளையிட்டு தானியேலுக்கு வாக்குத்தத்தத்தையும் கொடுத்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவனை அப்படி ஆசீர்வதிச்சு அனுப்புறார். நீ போய் கொஞ்ச நாள் இளைப்பாரி கொண்டு நிச்சயமாய் நீ எழுந்திருப்பாய், அது வரைக்கும் நீ போய் இளைப்பாரி கொண்டிரு என்ற வாக்குத்தத்தத்தோடு சந்தோஷமாய் இந்த உலகத்தை விட்டு அவன் கடந்து போனான். கைதியாக ஆரம்பித்து கவர்னராக தன்னுடைய வாழ்க்கையை முடித்தான். அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் தானியேல். இந்த தானியேல் நல்ல தீர்மானத்தை தன்னுடைய இளம் வயசில் தேவனோடு கூட அந்த தீர்மானத்தை எடுத்தான். வேதத்திலே பல நல்ல தீர்மானங்களை எடுத்த சிலரை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த பிரசங்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இப்படிப்பட்ட தீர்மானங்களை நாம் எடுக்கும்போது நிச்சயமாய் அந்த தீர்மானங்கள் நம்மை ஆசீர்வாதத்துக்குள்ளாக நிச்சயமாய் கொண்டு போகும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தீர்மானங்களை ஒவ்வொரு ஆவிக்குரிய பிள்ளைகளும் எடுத்து வாழ்வது தேவனுடைய பார்வையிலே அது மேலானது. முதல் தீர்மானத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி எடுக்கிறார்னு பாருங்க. கலாத்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். அதுல ஒரு வசனம் இருக்கு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாரும் எல்லா காரியத்தையும் குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு முக்கியப்படுத்துவது அதில் போட்டிருக்கு பாருங்க, நானும். அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்க. நானும் கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. நானும். இதுதான் என்னுடைய பிரசங்கத்தினுடைய முக்கியமான சாராம்சம். அநேகர் பல காரியத்தை குறித்து மேன்மை பாராட்டலாம். அநேகர் பல காரியத்தை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கலாம். ஆனால் நானும் கிறிஸ்து இயேசுவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் இப்படியாய் நாம் வாசிக்கிறோம், மேன்மை பாராட்டுவது எனக்கு தகுதி அல்ல. மேன்மை பாராட்டுவது. இந்த உலகத்தில் வாழ்கிற தாங்கள் அநேகர்
தங்கள் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க, தங்கள் படிப்பை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க, தங்கள் அந்தஸ்தாய் இருப்பதை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க, தங்கள் அழகை குறித்தும் அறிவை குறித்தும் ஐஸ்வர்யத்தை குறித்தும் மேன்மை பாராட்டுகிற அநேக மக்களை இந்த உலகத்திலே நம்ம படிக்கிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் எதை குறித்து மேன்மை பாராட்டுவேன்? கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன். கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன். 2 கொரிந்தியர் 12:1 கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவது அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே. சிலர் ஒவ்வொரு இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாட்டு தலைவர்கள் பாருங்க, தங்கள் நாட்டில் உள்ள ராணுவ பலத்தை வச்சு தங்களை மேன்மை பாராட்டி கொள்றாங்க. அமெரிக்கா இப்படி மேன்மை பாராட்டுது, இந்த உலகத்திலேயே அதிகமான பலம் எங்கள்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லுது. அதுக்கடுத்தபடி சீனா சொல்றாங்க, அதுக்கடுத்தபடி ஒவ்வொரு ஐஸ்வர்யம் உள்ள நாடுகள், பணக்கார நாடுகள் அப்படி சொல்றாங்க. ஒரு முறை நான் சிங்கப்பூர் போயிருந்தப்ப அந்த ஊர்ல சொன்னாங்க, ஆசியாவில் பல நாடுகள் இருக்கு, இந்த ஆசியாவில் இருக்கிற எல்லா நாடுகள்லையும் இந்த சிங்கப்பூர் தான் பணக்கார நாடு அப்படின்னு அவங்க தங்களை குறித்து அப்படி சொல்லிக்கிட்டாங்க. எங்க ஊர்ல இருக்கிற பணத்தின் மதிப்பு தான் ஆசியாவில் இருக்கிற எல்லா நாட்டின் பணத்தை விட மதிப்பு மிக்கது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்படியாக ஒவ்வொருவரும் தங்கள் காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. ஆனால் பவுல் சொல்றாரு, நானும் கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் மேன்மை பாராட்டி கொண்டிருப்போம். நான் அதை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். நான் மேன்மை பாராட்டக்கூடிய ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுமா? இயேசு எனக்காக சிலுவையிலே தன்னையே அர்ப்பணம் பண்ணினார், என்னையே அர்ப்பணித்தார். இப்போ ஒரு தகப்பன் இருக்கிறார், ஒரு மகன் இருக்கிறார். இந்த தகப்பன் அவனுடைய மகனை ஒருவர் துப்பாக்கியால சுட்டு கொண்டாரு. இப்ப இந்த துப்பாக்கியை பார்க்கும் போதெல்லாம் அந்த தகப்பனுக்கு எப்படி வரும்? தன்னுடைய மகனுடைய மரணம் ஞாபகத்துக்கு என்ன செய்யும்? வரும். இந்த துப்பாக்கியை பார்க்கும் போதெல்லாம். இன்னைக்கு அநேகர் இப்படி சொல்றாங்க, சிலுவையின் மேன்மையை குறித்து தெரியாதவங்க சொல்றாங்க, சிலுவையில தான் இயேசுவை கொன்றாங்க, எங்கே கொல்லப்பட்டாரோ அதே சிலுவையை கிறிஸ்தவங்க என்ன செய்யறாங்க? மேன்மைப்படுத்துறாங்க அப்படின்றாங்க. இது சரியா தப்பா? இயேசு சிலுவையிலே செத்தார். அந்த காலத்திலே மரண தண்டனை சிலுவையிலே கொடுக்கப்பட்டது. கிறிஸ்தவங்க எல்லாரும் சிலுவையை மேன்மைப்படுத்துறாங்களே, எதுக்கு? சிலுவையை மேன்மைப்படுத்தலாமா? நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் கொன்றது எதுல? சிலுவையில். ஒருவன் துப்பாக்கியால் சுட்டு தன்னுடைய மகன் ஒருவனை கொன்று விட்டால் அந்த தகப்பன் துப்பாக்கியை பார்க்கும் போதெல்லாம் வெறுப்பாரா நேசிப்பாரா? வெறுப்பாரு. நம்முடைய ஆண்டவராய் இயேசுவை சிலுவையில் அறைஞ்சு கொண்டாங்க. அப்பனா சிலுவையை பார்த்தோன்னா நம்ம வெறுக்கணுமா, பகைக்கணுமா, நேசிக்கணுமா? இதுல குழப்பமா இருக்கு உங்களுக்கு. பைபிள்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இந்த சிலுவை தான் எனக்கு மேன்மை என்று. இந்த சிலுவை தான் எனக்கு மேன்மை என்று சொல்கிறார். அதற்கு காரணம் என்ன? இயேசு அந்த சிலுவைக்கு போயிராவிட்டால் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்காது. இயேசு தன்னுடைய சிலுவையை சுமந்திராவிட்டால் என் பாவங்கள் கழுவப்பட்டிருக்காது. என் பாவங்கள் கழுவப்பட்டு இன்னைக்கு நான் நீதிமானா இருக்கிறேன் என்றால் அதற்கு ஒரே காரணம் என் ஆண்டவர் சிலுவைக்கு போனதுனால தான். இந்த சிலுவையிலே அவர் போய் ரத்தம் சிந்தி மரித்ததுனால தான். அந்த சிலுவையிலே பாடுபட்டதினால் நான் விடுதலையாக்கப்பட்டேன். அவர் சிலுவையிலே தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மீட்டதினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன். எனவே எல்லாரும் பகைத்தாலும் இந்த சிலுவையே எனக்கு மேன்மையானது, இந்த சிலுவை தான் எனக்கு உன்னதமானது. இதை அறிந்து கொண்ட பவுல் தான் இப்படி சொல்றாரு, இந்த சிலுவையை குறித்து தொடர்ந்து நான் மேன்மை பாராட்டி கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் ஏன் சிலுவையை மேன்மை பாராட்டுறாங்க? இதனால தான். இயேசு சிலுவைக்கு போயிராவிட்டால் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்காது. இயேசு சிலுவையில் போய் தன்னுடைய ரத்தத்தை சிந்திராவிட்டால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டேன். அதற்கான பிரயாச்சித்தத்தை இயேசு இந்த சிலுவையிலே செய்தபடினால் இந்த சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன்.
20 சங்கீதம் 20:7 நம்ம படிக்கிறோம் அல்லவா? அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ அவருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். சிலர் ரதங்களை குறித்து, சிலர் இராணுவத்தை குறித்து, சிலர் அறிவியல் கண்டுபிடிப்புகளை குறித்து, சிலர் அறிவை குறித்து தங்களை மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நாங்கள் எதை குறித்து மேன்மை பாராட்டுவோம்? தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து ஒரு குறிப்பை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 4:2 எழுதுகிறார். இந்த ஆபிரகாம் தன்னை தானே மேன்மை பாராட்டக்கூடிய காரியங்கள் அநேகம் அவனுக்கு இருக்கிறது. ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமான் ஆக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டுவதற்கு அவனுக்கு எதுவும் இல்லை. அதை போலத்தான் நீங்களும் நானும் நமக்கு முன்பாக மேன்மை பாராட்டக்கூடிய சில காரியங்கள் நமக்கு இருக்கலாம். அதை குறித்து ஒருபோதும் நாம் என்ன செய்யக்கூடாது? மேன்மை பாராட்டக்கூடாது. ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமான் ஆக்கப்படவில்லை, விசுவாசத்தினாலே அவன் நீதிமான் ஆக்கப்பட்டான். நீங்களும் நானும் நம்முடைய கிரியைகளினால் அல்ல, தேவனை நம்புகிற அந்த ஒரே விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அப்போஸ்தலனாகிய பவுலை போல சொல்லணும், நானோ கிறிஸ்துவின் இயேசுவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன்? மேன்மை பாராட்ட மாட்டேன். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல, நீங்க பள்ளிக்கூடத்துக்கே போகாம இருந்தாலும் நீங்க பரலோகத்துக்கு போகலாம். நீங்க படிக்காமே இருந்தாலும் நீங்க எங்க போயிடலாம்? பள்ளிக்கூடத்துக்கு போயிடலாம், பரலோகத்துக்கு போயிடலாம். நீங்க அழகே இல்லாத ஒரு ஆளா இருந்தாலும் நீங்க எங்க போயிடலாம்? பரலோகத்துக்கு போயிடலாம். நீங்க பட்டம் வாங்காத ஒரு ஆளா இருந்தாலும் பரலோகம் உங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும். நீங்க கல்லூரிக்கு போகல, பட்டம் எதுவும் வாங்கல அப்படின்னு சொன்னாலும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பரலோகத்துக்கு போவதற்கு தகுதியானவர்கள். நீங்க அழகில்ல, கருப்பா இருக்கீங்க, ஒரு மாதிரி இருக்கீங்க, ஒரு மாதிரி ஒதுக்கப்பட்டவங்களா இருக்கீங்கன்னாலும் நீங்க வருத்தப்படாதீங்க. பரலோகத்துக்கு போவதற்கான தகுதி ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆனால் எப்படிப்பட்ட மேன்மையுடையவனா இருந்தும் ஒருவன் ரட்சிக்கப்படாவிட்டால் அவனால் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது? போகவே முடியாது. பரலோகம் அப்படிப்பட்டவர்களுக்கானது அல்ல. பரலோகம் யாருக்கானது? படிக்காட்டாலும் போகலாம், பட்டம் பெறாட்டாலும் போகலாம், அந்தஸ்து இல்லாட்டாலும் போகலாம், உனக்கு சொத்தே இல்லாட்டாலும் நீ பரலோகத்துக்கு போயிடலாம், சொந்த வீடு இல்லாட்டாலும் நீ பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனால் ரட்சிப்பாகிய ஒன்று இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் எந்த மனுஷனாலும் நித்திய ராஜ்யத்தை போய் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அந்த பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். எனவே நம்ம வேற எதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, வேற எதை குறித்து நம்ம மேன்மை பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் என்னை கிருபையாய் ரட்சித்திருக்கிறாரே, அதுவே எனக்கு போதுமானது என்று சொல்லி அதை குறித்தே நாம மேன்மை பாராட்டணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள்ல போட்டிருக்கு, லூக்கா சுவிசேஷம் 6:22 இப்படி போட்டிருக்கு, மனுஷகுமாரன் நிமித்தமாக உங்களை பகைத்து, ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். 23 போட்டிருக்கு, சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை பொல்லாதவர்கள் என்று எண்ணி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை குறித்து தூசணமாய் அவர்கள் பேசினால் நீங்க சந்தோஷப்பட்டு களிகூறுங்க, நீங்க சந்தோஷமாயிருங்க. 23 அப்படிதான் போட்டிருக்கு, பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். எனவே அந்த ரட்சிப்பாகிய மேன்மை குறித்து எப்போது நீங்க மேன்மை பாராட்டி கொண்டே இருங்கள். கர்த்தர் கிருபையாய் என்னை ரட்சித்தார், கிருபையாய் என்னை கழுவினார், அவருடைய மீட்பு எனக்கு கிடைத்திருக்கிறது, அதுவே எனக்கு போதுமானது என்று சொல்லி அந்த சிலுவையை குறித்தே நீங்கள் மேன்மை பாராட்டி கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும் அந்த வசனத்தை, நானும் கிறிஸ்து இயேசுவின் சிலுவையை குறித்தே அல்லாமல்
வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது குறிப்பு 38ஆம் சங்கீதத்துக்கு வருங்கள். 38ஆம் சங்கீதம் 11வது வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வசனத்தை படிங்க. என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள். என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள். எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி நாள் முழுவதும் வஞ்சனை யோசிக்கிறார்கள். நானும் செவிடனை போல கேளாதவனாகவும் ஊமையனை போல வாய் திறவாதவனாகவும். இதுல நானோ அப்படின்ற ஒரு வார்த்தை போட்டிருக்கா. எத்தனாவது வசனம் அது? 13வது வசனமா? 14வது வசனம் பாருங்க. காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவுகள் இல்லாதவனுமாய் இருக்கிற மனுஷனை போல் ஆனேன். 15வது வசனம். கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன். என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் எனக்கு மறு உத்தரவு கொடுப்பீர். ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற 7 காரியங்களை குறித்து 38ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் படிக்கிறோம். இது அன்றைக்கு தாவீதுக்கு மாத்திரம் அல்ல, உங்களில் பலருக்கு இது வரலாம். 11வது வசனத்தில் நம்ம பார்த்தோம் என்றால் இப்படி நாம் வாசிக்கிறோம். என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். என் சிநேகிதரும் என் தோழரும் கூட இப்பொழுது என் வாதையை கண்டு எனக்கு நண்பர்களாய் இருந்தவர்கள் என்னை விட்டு விலகுகிறார்கள். என் இனத்தாரும் அவர்கள் தூரத்தில் நிற்கிறார்கள். கீழே உள்ள வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 7 குறிப்புகள் அதில் இருக்கு. இவைகள் எல்லாம் என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், எனக்கு வேண்டியவர்கள், என் கூட இருந்தவங்க, என்னை ரொம்ப நேசித்தவங்க, இவங்க எல்லாரும் எனக்கு விரோதமாய் மாறிட்டாங்க. எனக்கு விரோதமாய் மாறினது மாத்திரம் அல்லாம எனக்கு விரோதமாய் பேசுறாங்க நிறையா. இப்பொழுதுதான் அந்த மனுஷன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். நானோ, வசனம் 14 வசனமா? 13ல இப்படி சொல்றான். நானோ, அதை அப்படி குறிச்சுக்கோங்க. நானோ எப்படி இருக்கிறேன்? செவிடனை போல கேளாதபடி, ஊமையனை போல வாய் திறவாதபடி. எல்லாராலும் அப்படி இருக்க முடியாது. இதுக்கு பெரிய தேவ பலன் வேணும். இப்படி இருக்கணும்னா இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாராலும் அப்படி இருக்கவே முடியாது. இதுக்கு என்ன வேணும்? தேவனுடைய பலன் இருந்தா தான் இந்த 2 மனுஷனை போல ஒரு தேவ மனுஷன் இருக்க முடியும். எந்த 2 மனுஷனை போல? செவிடனை போல, ஊமையனை போலன்னு அங்க போட்டிருக்கு. எல்லாராலும் அப்படி இருக்கவே முடியாது. இருக்க வேண்டுமானால் அதற்கு அசாத்தியமான ஒரு தேவனுடைய பலன் இருந்தா தான் இருக்க முடியும். 2 காது கேட்காதவங்க ஒரு சபையில் இருந்தாங்க. 2 காது கேட்காதவங்க இருந்தாங்க. ஒருத்தர் சபையை விட்டு இங்க இருந்து போறாரு, ஒருத்தர் அங்கிருந்து வர்றாரு. 2 பேருக்கும் காது கேட்காது. அங்கிருந்து வர்றவரு இங்கிருந்து போறவரும் முக்குச்சாலையில சந்திக்கிறாங்க. அங்கிருந்து வர்றவர் கேட்கிறாரு இவர்கிட்ட, சர்ச்சுக்காக போயிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இங்கிருந்து வர்றவர்கிட்ட கேட்கிறாரு. இவர் சொல்றாரு, இல்ல 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 சர்ச்சுக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்றாரு. அவர் சொல்றாரு, அப்படியா, சரி சரி நீங்க சர்ச்சுக்கு போயிட்டு வர்றீங்களாக்குன்னு நினைச்சேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. காது கேட்காதவங்களாம் குண்டக்க மண்டக்க இப்படித்தான் என்ன செய்வாங்க? இவர் சொல்றது அவர் கேட்காது, அவர் சொல்றது இவர் கேட்காது, இவர் சொல்ற பதில் எப்படித்தான் இருக்கும்? அப்படித்தான் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் பல நேரத்தில் அப்படிதான் என்ன செய்யணும்? இருக்கணும். இன்னொருத்தங்க பேசுறது உங்க காதுக்கு கேட்டாலே உங்களை பத்தி உங்களுக்கு தெரியாம, நீங்க இருக்கிறதே தெரியாம உங்களை பத்தி பேசுறாங்க. உங்க காது அதை கேட்டுருச்சு. உங்களால சும்மா இருக்க முடியுமா? அது எப்படி பாஸ்டர் இருக்கிறது? அது எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க? ஆனா ஒரு தேவ மனுஷன் சொல்றான் பாருங்க, நான் எப்படி தெரியுமா இருக்க போறேன்? இப்படி இருக்க போறேன், அடுத்து இன்னொருத்தனை போறீங்க நான் இருக்க போறேன்ற. இதற்கு அசாத்தியமான தேவனுடைய பலன் தேவை. உங்களுக்கு விரோதமாய் சிலர் பேசலாம், உங்களுக்கு விரோதமாய் சிலர் காரியங்களை செய்யலாம். இதற்கு தேவனுடைய கிருபையும் தேவனுடைய பலனும்
நமக்கு அவசியமாய் தேவை, அவசியமாய் நமக்கு தேவை. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14:14 ஆண்டவர் இப்படித்தான் தம்முடைய ஜனங்களுக்கு இப்படி சொன்னார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு அங்க சொல்லியிருக்கு. ஆனா எல்லாராலும் சும்மா இருக்க முடியாது. சும்மா இருக்க வேண்டுமானால் அதற்கு தேவனுடைய கிருபையும் தேவனுடைய பலனும் தேவை. தேவனுடைய கிருபையும் தேவனுடைய பலனும் தேவை. நான் ஒரு 10 வயசுல இருக்கும்போது ஒரு கிராமத்துக்கு இயேசுவை பற்றி சொல்கிறதுக்காக போகிறோம். என்னுடைய பாஸ்டர் அவர் அப்போது வாலிப பையனாக இருந்தார். நான் ஒரு 10 வயசில் இருந்திருப்பேன், 10 வயசு கொஞ்சம் கூடலாக இருந்திருப்பேன். ஒரு தெருவில் போய் இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் அப்பா வர்றாரு, நான் வர்றேன், இன்னும் சில விசுவாசிகள் வர்றாங்க. நான் சின்ன பையனாக இருக்கேன், என்னை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு தெருவில் ஒரு பாஸ்டர். அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ஊரில் ஒரு முக்கியமான ஆள் வேகமாக அங்கேருந்து வந்தார். பாஸ்டருடைய கன்னத்தில் ஒரே அரைஞ்சார். அதை நான் சின்ன பையில இருக்கும்போது கண்ணால் பார்த்தேன். அதை அந்த பிரசங்கம் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த பாஸ்டர் ஒரு வாலிப பிராயத்தில் இருக்கிறவர். அவரால் 2-3 பேரை கூட அடிக்க முடியும். ஆனாலும் அவர் அமைதியாக அந்த இடத்துல இருந்து வசனத்தில் சொல்லியிருக்குல்ல, நீங்கள் ஒரு கிராமத்துக்கு போங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்கள், யாராவது அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கிறாம போனால் உங்கள் காலில் இருக்கிற தூசியை கூட அங்கேயே என்ன செஞ்சிருங்க, உதறி போட்டு வந்துருங்கன்னு சொன்னது மாதிரி எந்த பதிலும் சொல்லாமல் அடுத்து முதல்ல அடித்தார். அடுத்து கெட்ட வார்த்தைகளை பலர் திட்டினார். நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு ஊரில் நடந்தது, ஒரு கிராமத்தில். அப்படி நடந்த போதும் அமைதியாக வந்துட்டார். அந்த பாஸ்டர் இருக்கார் பாருங்க, பெரிய பணக்காரர் ஆள், ரொம்ப அழகாக இருப்பார், ரொம்ப சிவப்பாக இருப்பார், நல்ல லட்சணமாக இருப்பார் அந்த பாஸ்டர். ஆனால் கிறிஸ்துவுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவுக்காக வந்தவர் அடிக்கப்பட்டதை நானே பார்த்துருக்கேன். ஒரு 2 மாதத்தில் அந்த அடித்தார் பார்த்தீங்களா, அந்த ஊரில் பெரிய பணக்கார ஆள். அதனால தான் அவர் அந்த காரியத்தை திமிரா செஞ்சது. அநேகர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த 2 மாதத்தில் அவருடைய கடையில் மாடியில் 3வது மாடியில் அந்த கடையில் நிர்வாணமாக செத்து போய் கிடந்தார். எப்படி செத்தாருன்னு யாருக்குமே தெரியாது. அதையும் நான் அந்த சின்ன பையனாக இருக்கும்போது கேள்விப்பட்டேன். இன்றைக்கி அந்த ஊரில் அந்த பஸ் ஸ்டாண்டில் அது அவர் பேர் போட்டு அந்த கட்டடம் இருக்கும். அந்த ஊரில் அவருடைய கட்டடத்தில் உள்ள அந்த பேர், அந்த கடையில் 3வது மாடியில் அவருடைய பில்டிங்ன்ற பேர் இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் திடீர்னு நடந்துச்சு. அது நடந்த உடனே அந்த ஊர் பூரா பேசுனாங்க, எப்பா யாரோ இயேசுவை பற்றி சொல்ல வந்தாங்கப்பா, இந்த ஆள் இப்படிலாம் பண்ணா, அந்த கடவுளை அவனை தண்டிச்சிருச்சுப்பா அப்படின்னு அந்த ஊரில் பேசுனாங்க. நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது அதெல்லாம் கேள்விப்பட்டேன். இதை சும்மா இப்படி போகணும்னா எல்லாராலும் போக முடியாது. ஆண்டவர் எனக்காக காரியத்தை செய்வார். அவர் சொன்னதை நான் செய்ய போகிறேன், அவர் சொன்னதை நான் என்ன செய்ய போகிறேன், செய்ய போகிறேன் என்று சொல்லி தங்களை ஆண்டவருக்கு முழுமையாய் அர்ப்பணித்தவர்கள் தான் அந்த காரியத்தை என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். அந்த சமயத்தில் இந்த 2 மனுஷனை போல இருந்ததை நான் பார்த்துருக்கேன். எதை போல அவர் இருந்தார், செவிடனை போல, ஊமையனை போல, எதுவுமே பேசாமல் அப்படியே அவங்கெல்லாம் நின்றுக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். நான் சின்ன பையனாக இருக்கலாம், எனக்கு தான் பையன், நான் அதிலே பயந்தவன், நான் ஒரு ஆள் தான். ஏன்னா நான் தான் அதில் சின்ன பையனாக நின்றுக்கிட்டு இருந்தேன். இப்படிப்பட்ட காரியங்களை அன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் சகிச்சு பொறுத்து வந்திருக்காங்க. அதற்கு பிற்பாடு அவர் 40 வருஷம் ஊழியம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்கு இப்போ போயிட்டார் அந்த தேவ மனுஷன். இதெல்லாம் நடந்திருக்கு, இப்படியெல்லாம் செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் சாத்தியப்படுமா? இதெல்லாம் சாத்தியப்படும், எல்லாராலையும் முடியாது. பைபிள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடி அந்த 38:13 சொல்லப்பட்டபடி, நானும் செவிடனை போல, பலர் வேறு விதமாய் இருப்பாங்க, பலர் வேறு விதமாய் பேசுவாங்க. நான் நியாயத்தை தானே பேசுறேன் அப்படின்னு போவாங்க, நான் நியாயமா தானே கேட்கிறேன் அப்படின்லாம் போவாங்க. ஆனா இவன் சொல்றான், சங்கீதக்காரன், நான் நியாயத்தை கூட கேட்க போறது கிடையாது, நான் இப்படித்தான் என்ன செய்ய போறேன், இருக்க போகிறேன். தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட நல்ல தீர்மானங்களை எடுத்து வாழ்ந்தால் தேவனுடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக இருப்பீர்கள். 3வதாக சங்கீதம் 52ஆம் சங்கீதம் வசனம் 7 வசனம் 8 இந்த வசனத்திலே நம்ம படிக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 52
7-8 படிக்கலாம். மனுஷன் இவன்தான் என்பார்கள். 8ஆம் வசனம், நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும். 2 மனிதனை குறித்து 2 வசனத்திலே பார்க்கிறோம். முதல் வசனத்திலே ஒரு மனிதன், 2வது வசனத்திலே ஒரு மனுஷன் ஒரு வார்த்தையை சொல்றான் பாருங்க, நானும். எத்தனை வசனம் அது? 8ஆம் வசனம். நானும் குறிச்சிருக்கீங்களா? நானும். ஒருத்தர் சொல்லுறான், நானும் கிறிஸ்து இயேசுவின் சிலுவையை குறித்தே, நானும் செவிடனை போல. இங்கே ஒருத்தன் சொல்றான், நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரமாய் இருக்க போகிறேன். பச்சையாய் ஒரு மரம் இருக்குமானால் அது வேரூன்றி இருக்குன்னு அர்த்தம். அப்படித்தானே? பச்சையாய் ஒரு மரம் இருக்கு அப்படின்னா அது வேரூன்றி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது உறுதியுடன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது அசையாமல் இருக்கு என்பதற்கான அர்த்தம். அப்படிப்பட்ட மரம்தான் பச்சையான மரமாக அது இருக்கும். 92ஆம் சங்கீதம் 13வது வசனத்திலே ஒரு வசனம் இருக்கு, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? உறுதியோடு கூட இருக்கிறவர்கள், வேரூன்றி இருக்கிறவர்கள், அசையாமல் இருக்கிறவர்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே வேரூன்றி அசையாமல் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய மக்கள். தேவனுடைய பிரகாரங்களில் அவர்கள் எப்படி இருப்பாங்களா? செழித்து இருப்பார்கள் அவர்கள். ஹல்லேலூயா. இருவித மக்களை குறித்து நாம பார்க்கிறோம். 2 வித மக்கள். ஆலயத்தில் 2 விதமான மக்கள் இருப்பாங்க. ஒன்று பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பாருங்க, 8-10 பாருங்க. பிரசங்கி, பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அப்படின்னு போட்டிருக்கு. இன்னொன்னு தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த இருவிதமான மக்கள் ஆலயத்தில் அப்பவும் இருந்தாங்க, இப்பவும் இருக்கிறாங்க. யார் யார் இருக்காங்க சொல்லுங்க? எப்படிப்பட்ட மக்கள் அப்ப இருந்தாங்களா? போக்குவரத்தா இருந்தவங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிலையா அங்க என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. ஆனா இன்னொரு மக்களை குறித்து போட்டிருக்கு பாருங்க, நானும் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். நாம எந்த குரூப்ல இருக்கோம் நாம பார்த்துக்கிறோம். ஐயா அம்மா, நாம கொஞ்ச காலம் வாழ போறோம். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? நம்ம தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவங்களாக இருக்கணும். கொஞ்ச காலம் தான் நம்ம இருக்க போறோம். நம்ம என்ன 100 வருஷம் 50 வருஷமா இருக்க போறோம்? கொஞ்ச காலம் இருக்க போறோம். அப்படிப்பட்டவங்களாம் கவனிக்கணும். இருக்கிற கொஞ்ச காலத்தில் தேவனுக்கு உண்மையா இருங்க, தேவனை நேசிக்கிறவங்களா இருங்க, தேவனுக்காக வாழுங்க. நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருப்பீர்கள் என்றால் உங்கள் பிழைப்புக்கான எல்லா காரியத்தையும் கர்த்தர் அற்புதமா உங்களை நடத்துவார். நீங்க ஆண்டவரை நம்பி ஆண்டவருக்கு உண்மையா இருந்தா நீங்கள் ஜீவனம் பண்ணுவதற்காகவும் உங்கள் உணவுக்காகவும் உடைக்காகவும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் உங்கள் தேவைகளை அற்புதமா சந்திப்பார். தேவன் உங்கள் காரியத்துக்கு போதுமானவராயிருந்து உங்களுக்கு உதவி செய்து நிச்சயமா நடத்துவார். நீங்க வேலைக்கு தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போறவங்களா இருந்தா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு வேலை வரும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க ஆண்டவரை தேட முடியாது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சாத்தான் வந்து உங்களுக்கு வேலையை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்க இதுல ஒரு தீர்மானம் பண்ணணும், நல்ல தீர்மானம். என்ன தீர்மானம் அது? நான் போக்குவரத்தா இருக்க மாட்டேன். நான் எப்படி இருக்க போறேன்? நாட்டப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்க போறேன். நாட்டப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையாக நான் இருக்க போறேன். உங்கள் அநேகர் அந்த தீர்மானத்தோடு இருக்கீங்க. அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆனால் எல்லாரும் அந்த தீர்மானத்தில் நீங்கள் இல்லை. சிலர் அந்த தீர்மானத்தை நீங்கள் எடுக்கணும். சிலர் அந்த தீர்மானத்தை நீங்கள் எடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவுதான் லாபம் வந்தாலும் நான் அதை தேடி போக மாட்டேன்னு ஒரு நல்ல தீர்மானத்தை நீங்கள் எடுக்கணும். அப்படிப்பட்ட உங்கள் தீர்மானத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. அந்த தீர்மானத்தை ஆண்டவர் கனம் பண்ணுவார். அந்த தீர்மானத்தின்படி
ஆண்டவர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நிச்சயமா ஆசீர்வதிப்பார். கஷ்டமான சூழ்நிலையில் இருந்த என்னுடைய குடும்பத்தை ஆண்டவர் ரட்சித்து என்னைக்கு ரட்சித்தாரோ அன்னைக்கிலிருந்து என்னுடைய குடும்பம் ஆண்டவரை தேடி போனதே கிடையாது வேறு இடத்துக்கு. என்னுடைய பெற்றோர் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அம்மா எப்போதுமே சாட்சி சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட ஆண்டவரை விட்டுட்டு போனதே கிடையாது. சனிக்கிழமை ஒரு விசேஷத்துக்கு, அப்போ நான் சின்ன பையனாக இருக்கும்போது பட்டுக்கோட்டை அப்படின்ற ஊரில் ஒரு உறவினர் வீட்டுக்கு போயிட்டோம். வெள்ளிக்கிழமை மறுநாள் சனிக்கிழமை திரும்பி வந்துடும் நினச்சி வெள்ளிக்கிழமை போனோம் பட்டுக்கோட்டைக்கு. அவங்க வற்புறுத்தி எங்களை இருக்க சொல்லிட்டாங்க, ரொம்ப வற்புறுத்திட்டாங்க. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு. எங்கள் அம்மாவுக்கு சர்ச்சு எங்கே இருக்குன்னு தெரியல அந்த பட்டணத்தில் பட்டுக்கோட்டையில். உடனே எங்கிட்ட தான் சர்ச் இருக்குன்னு யார்கிட்ட கேட்க முடியும்? ஃபோன் வசதி இருக்கா? அது இருக்கா எதுவுமே இல்லாத காலம் அது. நான் 5வது படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு விசேஷத்துக்கு அங்கே போயிட்டோம், ஒரு உறவினர் வீட்டுக்கு. காலையில் அவங்ககிட்ட எழும்புனாங்க, குளிச்சுட்டு அவங்க உடை உடுத்தி கொண்டு என்னையும் கூட்டிக்கிட்டு அந்த பட்டணத்தில் தெருவாக போகிறோம் நானும் எங்கள் அம்மாவும் சர்ச்சை தேடி. கேட்டால் யாருக்கும் இப்போ மாதிரி பிரபலமாக அப்போ சபைகள்லாம் இல்லை, விசுவாசிகள்லாம் கிடையாது. அந்த பட்டணத்திலேயே அப்போ வீட்டில் தான் ஜெபம் நடக்குது ஒரு இடத்துல. இன்றைக்கி எனக்கு ஞாபகம் இருக்குது, 2 புளிய மரம் அந்த ரோட்டுக்கு மேலே இருந்துச்சு. ஒரு சின்ன வீட்டில் ஒரு சின்ன கூட்டம் ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இருந்தாங்க. சில மணி நேரங்கள் தேடி அந்த தெருவாக போய் எப்படியோ அந்த இடத்த எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. அன்னைக்கு போய் அந்த இடத்துல சாட்சி சொன்னாங்க. இது வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை எங்கேயும் நான் போகாமல் சர்ச்சுக்கு போகாமல் எங்கேயும் போனதில்லை. ஒரு உறவினர் வீட்டுக்கு ஒரு விசேஷத்துக்கு வந்தேன், விடமாட்டின்ட்டாங்க. எங்கேயாவது போகணுமேன்னு வந்து தேடி வந்தேன். ஆண்டவர் எனக்கு ஒரு ஆலயத்தை காமிச்சிட்டாரு என்று சொல்லி அன்னைக்கு அந்த ஆலயத்திலையும் ஒரு சாட்சி சொன்னாங்க. வைராக்கியமான தேவனுடைய பிள்ளையா இருந்தா ஆண்டவரை விட்டுட்டு எங்கேயும் நீ போக மாட்ட. அப்படி போனாலும் உனக்கு நிம்மதி இருக்காது, ஒரு சந்தோஷம் அதில் இருக்காது, இழப்பு தான் அதில் இருக்கும். ஆகவே இதை தெரிந்து கொண்டவங்க இந்த 2 குரூப் மக்கள் இருக்காங்க பாருங்க. ஒன்று தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், இன்னொன்று தேவனுடைய ஆலயத்துக்கு போக்குவரத்துமா இருந்தவங்க. நாம் எந்த கதையில் இருக்க போறோம்? ஆண்டவருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். அப்படி இருந்தால், அசையாமல் வேரூன்றி உறுதியுடன் இருந்தால், என் தேவனுடைய ஆலயத்தில் அவர்கள் எப்படி இருப்பாங்க? செழித்து இருப்பார்கள். ஹல்லேலூயா. 122ஆம் சங்கீதம் 1 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கல்லவா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மன மகிழ்ச்சியாய் இருந்தேன். பிலதெல்பியா சபையை குறித்து ஆண்டவர் இப்படி சொல்லுவாரு. பிலதெல்பியா சபையை குறித்து 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். நாம ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, ஆலயத்தில் அவன் எப்படிப்பட்டவனா இருப்பானா? சொல்லுங்கம்மா எல்லாரும். நானா அப்படி இருக்க போறேன் பாஸ்டர், நான் ஏதோ வர்றேன் போறேன் பாஸ்டர். தூண் அப்படின்னா என்ன தெரியுமா? நிலையா இருக்கும், அதுதான் தாங்கிக்கிட்டு இருக்கும். இங்க சொல்லுது வேதவசனத்தில் நம்ம படிக்கிறோம், ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டோடைய வாக்குத்தத்தம் இங்கே வருகிறது. ஒருவன் கர்த்தரை பின்பற்றி தேவனை சுத்தமாய் பிடித்து கொண்டால் அவனை எப்படிப்பட்டவனாய் ஆண்டவர் அந்த ஆலயத்தில் வச்சிருப்பாரா? தூணாக ஆலயத்திலே வைத்திருப்பேன், அது நின்று ஒரு காலும் அவன் என்ன செய்வதில்லை, அவன் நீங்கி போக மாட்டான். இந்த கனகர் நல்ல தீர்மானத்தை பண்ணணும். இந்த இடத்துல நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நானும் சொல்லுங்க, நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பேன். நானும் போக்குவரத்துமா இருக்க மாட்டேன். எப்படி இருக்க மாட்டேன்? போக்குவரத்தா இருக்க மாட்டேன். நினைச்சா வர்றது நினைச்சா போறது அப்படி இருக்க மாட்டேன். நான் எப்படி இருக்க போறேன்? ஆலயத்தில் நான் எப்படி இருக்க போறேன்? பச்சையான ஒலிவ மரமாய் இருக்க போறேன். அப்படி ஒரு தீர்மானம் பண்ணா பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் ஆலயத்தில் உன்னை எப்படி ஆக்குவேன்? நானே தூணாக மாற்றுவேன். அடுத்து இன்னொரு மனிதனை குறித்து 22:6 படிக்கிறோம். சங்கீதம் 22:6 நம்ம படிக்கிறோம். நானோ புழு, மனுஷன் அல்ல. யாராவது இப்படி சொல்லியிருக்காங்களா உங்களை? நீயா ஒரு மனுஷனா? நீயா ஒரு மனுஷியா?
அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு எப்படி வருது? அப்படிலாம் கேட்டா நமக்கு எப்படி வருது? ஒரு மாதிரி சுருளுன்னு வருதா? இவன் தானே தன்னை குறித்து தானே சொல்றான் பாருங்க. ஒருத்தன் சொல்றான், ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படி சொல்றான், நானும் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவேன், நானும் தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், நானும் செவிடனை போல இருக்கிறேன், ஊமையனை போல நான் இருக்கிறேன். இன்னொரு மனுஷன் சொல்றான், நானும் மனுஷன் அல்ல, நான் அப்படி இருக்க போறேன், நான் அப்படித்தான் இருக்க போகிறேன். தேவனாகிய கர்த்தர் நாம் அறிந்திருக்கிறபடி இயேசு இந்த உலகத்துக்கு வந்தபோது அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனத்தில் நம்ம படிக்கிறோம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தவர், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தவர், தேவனுக்கு சமமாய் இருந்தவர். அடுத்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அடுத்த வசனத்திலே, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி மாறி இயேசுவாக இந்த உலகத்துக்கு வந்தார். நாம் எல்லாம் பார்க்கிற ஒரு மனுஷனா வந்தார். அதற்கு முன்னாடி அவர் எங்கே இருந்தாரா? பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாக சிங்காசனத்தில் அவரோடு கூட இருந்தவர். உங்களை என்னை மீட்கும்படியாக இந்த உலகத்திலே மரியாளுடைய வயிற்றிலே குழந்தையா பிறந்து நமக்காக அவர் வாழ்ந்தவர். தம்மை தாமே வெறுமையாக்கி அவர் வந்தவர். அவரே வானத்தை பூமி உண்டாக்குன சர்வ வல்லவராய் இருந்து நம்மை மீட்கும்படியாக மனுஷனா வந்தாரே. நாம ஏற்கனவே வந்ததே மனுஷங்க தான், நிலையில்லாத மனிதர்கள். நாம இருப்பதற்கு மிஞ்சி நாம எண்ணலாமா? அப்படி மாம்சம் சில வேளைகளிலே எண்ணும். ஆனால் தேவன் தன்னுடைய சீஷர்கள் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறார் பாருங்க. மத்தேயு 16 வசனம் 24 இப்படி அவர் சொல்லுவாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் ஒருவன் தன்னை தான் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பைபிள்ல போட்டுருக்கு பாருங்க, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரணும். நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு கேட்டா அமைதியா போயிடணும். நீ ஏன் ஒரு மனுஷி அணிலாம்? இதெல்லாம் உலகத்தார் பேசுற பேச்சுக்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் மற்றவர்களுக்கு ஒரு மாதிரி சுருக்குன்னு வரும். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அப்படிலாம் வரக்கூடாது. எல்லாராலும் அப்படி இருக்க முடியாது. தேவனோட நல்ல தொடர்பு இருக்கணும், தேவனை சார்ந்து கொள்ளணும், தேவனுடைய சுபாவத்தை பெற்றுக்கொள்ளணும், தேவனை சார்ந்து கொள்ளணும். அப்படி இருந்தால் நிச்சயமாய் தேவ பிரமாணத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இருப்போம். இயேசுவை சொல்றார் பாருங்க, ஒருவன் என்னை பின்பற்றி வரணும்னா வர விரும்பினால், விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வராதவன் எனக்கு பாத்திரவான் அல்ல. அப்படி சொல்லியிருக்கு இன்னொரு இடத்துல, எனக்கு அவன் பாத்திரவான் அல்ல. மிகுந்த மேன்மையான ஆளு மோசே. ஆனால் தேவன் அவனை அழைக்கும் போது அவன் என்ன தெரியுமா சொல்றான்? நான் வாக்கு வல்லவன் அல்ல. அப்படித்தானே சொல்றான். எல்லாராலும் அப்படி சொல்ல முடியாது. அது யாத்ராமம் 9ஆம் அதிகாரம், யாத்ராமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. 4:10 எல்லாராலும் அப்படி சொல்ல முடியாது. ஆனா அவன் சொல்றான் பாருங்க, நான் வாக்கு வல்லவன் அல்ல. அப்போஸ்தலர் 7:22 போட்டிருக்கு. 7:22 மோசேயை குறித்து ஒரு வார்த்தை போட்டிருக்கு, அவன் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன் அப்படின்னு போட்டிருக்கு. வாக்கிலும் செயல்களிலும் வல்லமையான ஒரு ஆளு. அந்த காலத்தில் உள்ள மன்னர் குடும்பத்தில் இருக்க பிள்ளைகளுக்கு எல்லா கலையும் கற்றுக் கொடுப்பாங்க, எல்லா சாஸ்திரமும் கற்றுக் கொடுப்பாங்க, எல்லா கலைகளும் கற்றுக் கொடுத்திருப்பாங்க, எல்லாமே தெரிஞ்சவன். ஆனா தேவன் அவனை அழைக்கும் போது என்ன சொல்றான் சொல்றமா? என்ன சொல்றான்? 4:10 நான் வாக்கு வல்லவன் அல்ல. இது எப்படி இருந்தனா, இருக்கிற மனுஷன் தன்னை மறுதலிப்பது, இருக்கிறவன் என்ன செய்யறது? தன்னையே மறுதலிப்பது. அதுதான்
தன்னைத்தான் வெறுப்பது. அதுதான் தன்னைத்தானே வெறுக்கிறது. அதுதான் எலியா ஒரு முறை தன்னைத்தானே வெறுத்து பேசுவான். அது 2 ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் போட்டிருக்கோம். ஆண்டவரே போதும், என்னை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் கிடையாது, நல்லவன் அல்ல என்று தன்னைத்தானே வெறுத்து பேசுகிறத இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்படிதான் அவன் பேசுறான். ஆமோஸை குறித்து 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. அவன் இப்படி சொல்லுவான், நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவனுமாய் இருக்கிறேன். தன்னைத்தானே வெறுத்து பேசுவது. யோவான் ஸ்நானகன் தன்னைத்தானே வெறுத்து பேசுவான்ல, அவன் எப்படி பேசுவான்? எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் வல்லவர். மார்க் 1:7. அவர் என்னிலும் வல்லவர், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரவான் அல்ல. 100க்கு அதிபதி தன்னைத்தானே வெறுத்து பேசுவான். தன்னைத்தானே வெறுத்து பேசுவது அது மத்தேயு 8:8 போட்டிருக்கு. ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பதற்கு நான் பாத்திரவான் அல்ல, அப்படிதான் பேசுவான். மனம் திரும்பி வந்த இளையகுமாரன் அப்பாட்ட என்ன பேசுவான்? திமிராவா பேசுவான்? என்ன பேசுவான்? தகப்பனே, வரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரவானே அல்ல. 15:19 லூக்கா. அதில் தான் அந்த இளையகுமாரன் அப்படித்தான் பேசுவான். கலாத்தியர் நிருபத்தில் பவுல் இப்படி பேசுறார் பாருங்க. கலாத்தியர் 2:20 இப்படி பேசுவார். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. ஒரு 7-8 பேர் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். 1 மோசே, 2 எலியா, 3 ஆமோஸ், 4 யோவான் ஸ்நானகன், 5 நூற்றுக்கு அதிபதி, 6 இளையகுமாரன், 7 பவுல், 8 தாவீது, 22:6 சங்கீதத்தில் நம்ம படித்தோம். நான் யாரு கிடையாது, மனுஷன் அல்ல, நான் ஒரு புழு. நானோ அப்படின்னு சொல்றார். நானோ 22:6 அப்படித்தானே போட்டிருக்கு. அந்த மனுஷன் அப்படிதான் சொல்றார். தான் பெரிய ராஜா, ஒரு பெரிய ஆளு, பல சேனைகளை உடையவன். தேவனுடைய முன்னாடி போய் எப்படி தாழ்த்துறான் பாருங்க. ஆண்டவருடைய முன்னாடி போய் எப்படி தாழ்த்துறான். நான் எப்படிப்பட்ட ஆண்டவரே. இப்படி வரும்போது அந்த மனிதனை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அடுத்த குறிப்பு வேகமா போவோம். 109ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4ஆம் வசனம். 109ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், 3-4 வசனத்தை படிங்க. துன்மார்க்கருடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது, கள்ள நாவினால் என்னோட பேசுகிறார்கள், பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னோட போர் செய்கிறார்கள், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். எல்லாரும் அந்த வசனத்தை, கீழே உள்ள வசனத்தை பாருங்க. நானோ ஒன்று செய்கிறேன், நான் ஒன்று செய்ய போறேன். நான் என்ன செய்ய போறேன்? தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய் உலக ஜனங்கள் செய்கிற 7 காரியம் அதுக்கு மேல போட்டிருக்கு. இதெல்லாம் அன்னைக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் விரோதமாய் இப்போ நடக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் போதும் ஒரு தேவனுடைய பிள்ளை நானோ ஒன்ன செய்கிறேன் அப்படின்றார். அவர் செய்வது என்ன? நான் ஜெபம் பண்ண போறேன். எல்லாராலும் ஜெபம் பண்ண முடியுமா? ஏன் சிலர் ஜெபம் பண்ணுவது இல்லை? ஏன் சிலர் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை அப்படின்னா, என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார் என்று அறியாதவர்கள் ஜெபம் பண்ண மாட்டாங்க. எனக்கான பதிலை கர்த்தர் கொடுப்பார் என்று விசுவாசிக்காதவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. யார் ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா? என் ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார், நான் அவர்கிட்ட போய் என்ன செய்ய போறேன்? சொல்ல போறேன். என் ஜெபத்தை கேட்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அந்த ஆண்டவரிடத்தில் நான் போய் ஜெபம் பண்ண போறேன் என்று விசுவாசிக்கிறவர்கள் அவரிடத்தில் போவாங்க. யோபுல ஒரு வசனம் இருக்கு பாருங்க. 22ஆம் அதிகாரம் யோபுவின் புஸ்தகம் 15வது வசனம், 22:15 படிக்கிறோம். சர்வ வல்லவரை வாசிங்க.
அந்த வசனமா? எத்தனை வசனமா? 21:15. 21:15. சர்வ வல்லவரை சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால். அப்படின்னு நீங்க ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் பலர் இப்படி கேள்வி கேட்பாங்க. இப்படி வார வாரம் போகுதான், என்ன கிடைக்க போகுது அதுக்கு அப்படின்னு சிலர் கேட்பாங்க. இப்படி வார வாரம் ஆண்டவரை போய் தேட போறாங்களாம், என்ன செய்ய போறாங்க அவங்க அப்படிலாம் சிலர் கேட்பாங்க. அதே கேள்வி நமக்கல்ல. நான் ஒரு முக்கியமான காரியத்துக்காக போறேன், முக்கியமான செயலை செய்யும்படி போறேன். என் ஆண்டவரிடத்தில் சில காரியங்களை செய்யும்படியாக நான் போகிறேன். ஒரு காலத்தில் கிமு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன் சாமுவேல். அவனுடைய தாயாருக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பண்டிகை நடந்து கொண்டிருக்கிறது, ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷமாய் அனுபவித்துக் கொண்டிருக்காங்க. அண்ணாலோ ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே போறா, மனம் கசந்து தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரை நோக்கி பார்த்து விண்ணப்பம் பண்ணினாள். அப்படி விண்ணப்பம் பண்ணா அப்படின்னா அவளுக்கு ஒன்று தெரியும், நான் யார்கிட்ட போறேன், நான் எதுக்காக போறேன் அப்படின்னு அவள் அறிந்தவளாய் அங்கே உள்ள போகிறா. 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 1 சாமுவேல், அதை குறித்து நம்ம படிக்கிறோம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி அவள் விண்ணப்பம் பண்ணினாள். அந்த விண்ணப்பத்துக்கான பதிலை தேவனே கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. நானோ என் தேவனை நோக்கி நான் ஜெபம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான்னா அவரை அறிந்திருந்தவன் அவன். அப்படி ஜெபம் பண்ணுவதனால் என்ன கிடைக்கும் என்பதை விசுவாசித்தவன் அவன். அதற்காக அவரை நோக்கி போனவன் அவன். ஜெபம் பண்ணுகிற எல்லாரும் பைத்தியக்காரர்கள் போல தெரியலாம். உபவாச கூட்டத்தில் போய் ஜெபம் பண்றவங்க பைத்தியங்கள் போல பார்வைக்கு தெரியலாம். அப்படி அல்ல, நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். 138:8 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு கூட தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறவருடைய ஜெபத்தை ஒருபோதும் அவர் அலட்சியம் பண்ணுகிறவரே அல்ல. ஒருபோதும் அவர் அலட்சியம் பண்ணுகிறவரே அல்ல. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே கட்டளை ராஜாவினுடைய அரண்மனையிலிருந்து புறப்பட்டது. அதை தானியேல் அறிந்திருந்தான். அந்த பத்திரத்தில் இப்படி எழுதப்பட்டிருந்தது, 10 நாளளவும் ராஜாவை தவிர வேற எந்த தேவனையும் யாரும் கும்பிடக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டாங்க நாட்டில். கொரோனா காலத்தில் சர்ச்செல்லாம் மூடி யாரும் ஆராதனை வைக்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்கல்ல. எந்த சர்ச்சிலையும் என்ன செய்யக்கூடாது, ஆராதனை வைக்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு சட்டத்தை போட்டாங்க அந்த காலத்தில், தானியேல் காலத்தில். ஆனால் தானியேல் அந்த வசனத்தினுடைய 10வது வசனத்தில் கீ வரிசையில் அப்படி போட்டிருக்கு, கீழே இங்கே போட்டிருக்கு, தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு. அடுத்த வசனத்தில் பார்த்தோம்னா இவன் ஜெபம் பண்றத பார்த்தாங்கன்னு போட்டிருக்கு. யாராவது போய் பார்த்துட்டு போய் சொன்னாங்கன்னா தண்டனை கிடைச்சிரும்னு இவனுக்கு தெரியும். ஆனா இவன் பண்ண ஜெபத்தை இன்னொரு மக்கள் என்ன செஞ்சாங்களாம், பார்த்தாங்க அப்படின்னு அங்க போட்டிருக்கு. ஆனாலும் அவன் கட்டளைக்கு பயப்படலை, எதுக்கும் பயப்படலை, ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான். சாதாரணமாய் அல்ல, அந்த ஜெபத்துக்கான பதில் என்னன்னு அவனுக்கு தெரியும். ஏன் அவன் ஜெபம் பண்ணான்னு அவனுக்கு தெரியும். அந்த அதிகாரம் முடியும் போது இப்படி இருக்கும். 28ஆம் வசனத்தில் வந்தோம்னா 6:28 தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம், ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கை ஜெயமா முடியும். அவன் குடும்பத்துக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார். அவனுடைய காரியங்கள் எல்லாத்தையும் ஜெயமா எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்வார், செய்வார். நான் போன வாரத்தில் 2 வாரத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னது போல திருமண காரியங்கள் கைகூடி வந்த உடனே நமக்கு பெரிய ஆயத்தம், பெரிய சேமிப்புன்னு எதுவும் கிடையாது. ஆனால் இதுவரைக்கும் ஆண்டவர் என்ன ஒருபோதும் வெட்கப்படுத்தலை, அது எனக்கு தெரியும். ஆகவே எல்லாவற்றையும் சிறப்பாக செஞ்சிருவோம் என்று சொல்லி எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் பண்ணேன். வீட்டில் எங்கள் வீட்டுக்காரம்மாட்ட சொன்னேன், எல்லா காரியத்தையும் நான் நினைக்கிறது மாதிரி சிறப்பாக செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார், ஒரு குறையே இல்லாமல் எல்லாவற்றையும் ஆசீர்வதிச்சு. அவங்க சொன்னாங்க, சர்ச்சில் கூட வச்சுருவோமே அப்படின்னாங்க.
எல்லாரும் இங்கே வைக்கிறது 200 பாஸ்டர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் சேர் போட முடியும். மற்ற மக்கள் பூராத்தையும் எங்கே இருக்குது, நான் எங்கே வைக்கிறது, அது வேறு சிக்கல் இருக்கு எனக்கு. அதனால் வைப்போம். எல்லா காரியத்தையும் ஆண்டவர் இருக்கார்ல. இதுவரைக்கும் வெட்கப்படுத்தாத ஆண்டவர், இதுவரைக்கும் வெட்கப்படுத்தாத ஆண்டவர் இப்போது நிச்சயமாக வெட்கப்படுத்த மாட்டார். நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். கர்த்தர் காரியங்களை நமக்கு கைகூடி வர பண்ணுவார். இப்போ அடுத்த வாரத்தில் உங்களுக்கு சாட்சியாக சொல்லுவேன், எல்லா தேவையும் ஆண்டவர் சந்திச்சிட்டாரு, மீதம் எனக்கு இவ்வளவு இருக்குன்னு கூட சொல்லிடுவேன். அப்படி ஆண்டவர் எல்லா காரியத்தையும் என்ன செஞ்சிருவார், செய்து விடுவார். ஏன்னா தானியேல்கிட்ட அப்படி தானே இருந்தது. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலையும் தானியேலுடைய காரியம் எல்லாம் எப்படிப்பட்டதா இருந்தது, ஜெயமா இருந்தது. அவன் தான் அறிந்த தேவனிடத்திலே போனான். அவர் எப்படிப்பட்ட வல்லமையுள்ளவர் என்பதை அவன் அறிந்திருந்தான். தான் ஜெபம் பண்ணும் போது என்ன நடக்கும் என்பதை குறித்தும் அவன் அறிந்திருந்தான். யாருக்கும் பயப்படாம அவன் போய் அந்த காரியத்தை செய்த போது கர்த்தர் அவனுக்கு துணையாய் நின்று காரியங்களை அவனுக்கு சாதகமாய் மாற்றினார். 39ஆம் சங்கீதம் 7வது வசனத்திலே ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படி சொல்லுகிறான், தேவனே நீரே என்னுடைய நம்பிக்கை. இப்போது ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்து இருக்கிறேன்? எல்லாரும் சொல்லுங்க விசுவாசத்தோடு, நீரே என்னுடைய பலவீனமா இருக்கா, நீரே என் நம்பிக்கை. தேவைகள் இருக்கா, நீரே என் நம்பிக்கை. உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலையா, நீரே என் நம்பிக்கை. உங்களை குறித்ததான காரியமா, நீரே என் நம்பிக்கை. உங்கள் பலவீனம் இருக்கா, டாக்டர் ஒரு மாதிரி சொல்றாரா, அதற்கு மாறாக இப்படி சொல்லுங்க, நீரே என்னுடைய நம்பிக்கை. இப்படி சொல்லும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் ஜெயமாக மாற பண்ணுவார். நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. 119ஆம் சங்கீதம் 70வது வசனம், அடுத்த குறிப்பு 119 70. இங்கே ஒரு மனுஷன் தன்னை குறித்து இப்படி சொல்லுகிறான், நானோ உம்முடைய வேதத்தில் மன மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நானோ உம்முடைய வேதத்தில் எப்படி இருக்கிறேன், மன மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். வேதத்தை எடுப்பதற்கு பல தடைகள் இருக்கலாம், வரும் நிச்சயமாக. வேதத்தை எடுப்பதற்கு பல தடைகள் இருக்கும். அதை எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு, அவைகள் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு இந்த வேதத்தை நீங்கள் கையில் எடுத்தால் உங்கள் இருதயம் சந்தோஷப்பட்டு மகிழும். ஹல்லேலூயா. சந்தோஷப்பட்டு மகிழும் நிச்சயமாக. ஒரு நெருக்கி ஒரு 75,000 ரூபாய்க்கு நான் புஸ்தகம் வாங்கி வச்சிருக்கேன். அந்த புஸ்தகத்தினுடைய மதிப்பு 75,000 ரூபா இருக்கும். அவ்வளோ ரூபாய்க்கு நான் புஸ்தகம் வாங்கியிருக்கேன். 75,000 ரூபாய்க்கு உரிய நகை என்கிட்ட இல்லை. ஆனால் 75,000 ரூபாய்க்கு உரிய ஆண்டவருடைய வார்த்தைகள் அடங்கிய பக்தர்கள், தேவ பிள்ளைகள், ஊழியக்காரங்கள் எழுதின புஸ்தகங்கள் நான் வச்சிருக்கேன். இப்படிப்பட்ட நேரத்தில் சங்கீதக்காரன் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது 119ஆம் சங்கீதம் 72ஆம் வசனத்தில் இருக்கு. அநேகம் 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதம் எனக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? 19ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும். எத்தனை பேருக்கு அது இருக்கு? இருக்கா? அப்படி இருக்காமா? ஒரு சின்ன பையனா இருக்கும்போது ஒரு பாட்டிலில் தேன் வாங்கி வச்சிருச்சு எங்க அம்மா, வச்சிருந்துச்சு. ஒரு மாசம் கழிச்சு அது உயரமான ஒரு இடத்துல வச்சிருந்துச்சு. நான் தான் அதை டெய்லி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்ல, அதுக்கு தெரியாது. ஒரு மாசம் கழிச்சு அதை எடுறா அப்படின்றது அதில் எல்லாமே காலி ஆயிடுச்சு. தேன் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா சும்மா வதக்கிட்டே இருப்பாங்க. பைபிள் உங்களுக்கு அப்படி இருக்காமா? எப்படி இருக்கு பைபிள்? ஒண்ணுமே புரிய மாட்டுது பாஸ்டர். படிக்கிறேன், ஒண்ணுமே புரிய மாட்டுது பாஸ்டர் அப்படி நினைக்கிறீங்களா? 119 வசனம் 77 பாருங்க. 119ஆம் சங்கீதம் 77. நான் பிழைக்கும்படிக்கு உம்முடைய கிடைப்பதாக. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. 119 92 சொல்லுங்க. எத்தனை பேர் அதுக்கு ஆமென் சொல்லுவீங்க? 92 பாருங்க. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால்
ஆமென். அது மட்டும் என் கையில் இல்லாம இருந்துச்சுன்னா அப்படியே என்னை தேற்றுவது அதுதானே. என்னை தேற்றுவது எதுதான்? அதுதான். எனக்கு ஆறுதல் கொடுக்கிறது அதுதான். என்னை வழி நடத்துறது அதுதான். அது மட்டும் என்கிட்ட இல்லாம இருந்தா 119:92 பக்தன் இப்படி சொல்றான், அது மட்டும் இல்லாம இருந்தா என் துக்கத்திலேயே என்ன செஞ்சிருப்பேன், எனக்கு மாரடைப்பு வந்திருக்கும். அவன் சொல்றான் அப்படி அப்படி போயிருப்பேன். எப்பெல்லாம் எனக்கு துக்கம் வந்துச்சோ அப்போதெல்லாம் அது எனக்கு மனமகிழ்ச்சியை தந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 போட்டிருக்கு, இதை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், இதை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள், இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. எழுதியிருக்கிறதை கை கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். அம்மா, இங்க இருக்கிற அநேகர் வேதத்தை படிக்கிறோம். நம்முடைய பெற்றோருக்கு படிக்க தெரியாமல் இருந்திருக்காங்க. அவங்க நம்முடைய பெற்றோருக்கு வாசிக்க தெரியாத காலமெல்லாம் என்ன செஞ்சிருக்கு, இருந்திருக்கு. ஆனால் நம்ம வாசிக்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு, கொடுத்துருக்காரு. வாசிக்கிற கிருபையை கொடுத்துருக்கிறார். ஆனால் வேதத்தை நம்ம நேசித்து என்ன செய்யணுமா, வாசிக்கணும். வேதத்தை வாசிக்கிறது 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததை விட பொதுவான ஆராய்ச்சியில் தேவ பிள்ளைகள்கிட்ட இப்போ ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருதான். ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு நாள் ஒரு மனுஷன் செல்போனை 150 முறை ஓப்பன் பண்ணி பார்க்குறானா. நாளைக்கு குறைஞ்சபட்சம் 150 தரம். வேதத்தை ஒரு நாள் ஒரு தரம் கூட பார்க்காத விசுவாசிங்க, வேத ஊழியக்காரங்க கூட இருக்காங்க. ஒரு தரம் கூட வேதத்தை பார்க்காதவங்க, ஒரே ஒரு தரம் கூட. ஆனால் இந்த ஆளு, இந்த நபர் போன எத்தனை தரம் திறந்து பார்க்குது ஒரு நாளைக்கு? நான் உங்களெல்லாம் சொல்லமா, உங்களை சொல்ல, ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. வேதத்தை எப்படி எல்லாம் திறக்கிறாங்க, செல்போனை எப்பெல்லாம் திறக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு இருக்கிற ஆபத்துக்கள், நமக்கு இருக்கிற ஆபத்து. பைபிளில் போட்டிருக்கு 1 சாமுவேல் 3:1 பாருங்க. 1 சாமுவேல் 3:1 பாருங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம், சொல்லுங்க எல்லாரும், கர்த்தருடைய வசனம் அந்த நாளில் எப்படி இருந்துச்சா, அந்த நாள் இப்படி என்ன செய்யுது, வருது. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் பைபிள் படிக்கிறதுக்கு ரொம்ப அடி வாங்கியிருக்கேன். நான் சின்ன பிள்ளையா இருந்தபோது பைபிள் படிக்காததுக்கு ரொம்ப அடி வாங்கியிருப்பேன். தம்பி, நீங்கெல்லாம் எப்படிப்பா, அதுக்கு அடிக்கிறாங்களா உங்களை யாரும்? நம்மால் சொல்றாரு, அப்படிலாம் படிக்க சொல்ல மாட்டாங்க எங்களை. அந்த சின்ன பிள்ளையில அப்புறம் படித்தது தானே அப்படியே இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ஞாபகத்தில் இருக்கு. சின்ன பிள்ளையில அந்த படித்தேன் பாருங்க, அதுதானே இன்னைக்கு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. வண்டி எப்படி ஓடுது நமக்கு இப்போ, அப்போ படித்ததே இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி. தம்பி, வேதத்தை படிங்க, அது உங்களை மேன்மைப்படுத்தும், உங்களை ஆசீர்வதிக்கும். ஆகவே நம்ம வேதத்தை படிக்கிறதுக்கு கண்களை திறந்ததே ஒரு பெரிய பாக்கியம். அதை பயன்படுத்திக்கங்க, வேதத்தை படிங்க. சாமுவேலின் காலத்தில் ஒரு வசனம் போட்டிருக்குவாருங்க, அக்காலத்திலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்துச்சான், அபூர்வமாக இருந்துச்சு. இப்போ நம்ம இருக்கிறோம்லம்மா, நம்ம வீட்டுல எல்லாம் பைபிள் இருக்கு. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி யார் வீட்லையுமே பைபிள் இருக்காதுமா. ஒரு சர்ச்சிலேயே அந்த பாதிரியார்கிட்டையும் அந்த ஆலயத்திலையும் 2 பைபிள் தான் இருக்கும். ஒரு பைபிள் ஆலயத்துக்கு உள்ள இருக்கும், ஒரு பைபிள் ஆலயத்துக்கு வெளியே இருக்கும். பைபிள் படிக்கிறவங்க ஆலயத்துக்கு வெளியே ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள பைபிள் வச்சிருப்பாங்க. அதை என்ன செய்யணும், படிச்சுட்டு போகணும். ஒரு ஊருக்கு நடுவில் சர்ச் இருக்கு அப்படின்னா, அந்த காலத்தில் இந்த வழக்கத்தை நீங்கள் திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்பவும் போனால் நீங்கள் பார்க்கலாம். சர்ச்சுக்கு வெளியே ஒரு பெரிய பைபிள் கண்ணாடி கூண்டுக்குள்ள அந்த கோயில் குட்டி இருப்பார். அங்கே அவர் ஒரு நாளைக்கு ஒரு பேச்சை திறந்து வச்சுட்டு போயிடுவார், பூட்டி சாவியை கொண்டு போயிடுவார். அதில் ஒருத்தராக வெளியே நின்று அதை படிப்பாங்க. வேலைக்கு போகும்போது படிச்சுட்டு அப்படியே போவாங்க.
அன்னைக்கு ஒரு நாள் பூரா அந்த ஒரு பக்கம்தான் இருக்கும். அதுக்கு மேலே படிக்கணும்னாலும் என்ன செய்ய முடியாது, படிக்க முடியாது. இது ஒரு காலம். ஆனால் இப்போ ஆண்டவர் நம்ம கையில் நெஞ்சிருக்காரு, வேதத்தை கொடுத்துட்டாரு. எவ்வளோ வேணாலும் படிக்கலாம், எவ்வளோ வேணாலும் வாசிக்கலாம், எவ்வளோ வேணாலும் படிக்கலாம். இந்த பாக்கியத்தை நீங்கள் இழந்துடாதீங்க. வேதத்தை படிங்க. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, நானும் உம்முடைய வேதத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்ற தேவ மனுஷனை போல 119:70 சொல்லப்பட்டது போல அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கடைசியாக 119:69 பாருங்க. 119:69 வாசிங்க. இங்கே ஒரு மனுஷன் இப்படி சொல்லுகிறான், நானும் உம்முடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறேன். அரசாங்க கட்டளை பல இருக்கு. அந்த நாட்களே ராஜாவின் கட்டளை வேற மாதிரி இருந்தது. தானியேலின் காலத்தில் ராஜாவின் கட்டளை என்ன, அதை அறிந்து கொள்வதற்கு 2:12 வரணும். நம்ம தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு நம்ம படிச்சோம்னா அதுல எப்படி, எது நிமித்தம் பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி அவனுடைய கட்டளை இப்படி போட்டிருக்கு. ராஜாவின் கட்டளை. தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றாதவர்கள் எல்லாரும் கொல்லப்பட வேண்டும் என்ற கட்டளையை ராஜா கொடுக்கிறான். பாருங்க, கட்டளை கொள்ளுகிறோம். 1 யோவான் நிருபம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. 1 யோவான், நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. எத்தனை பேர் ஆண்டவருடைய கட்டளைகள் பாரமானதுன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவருடைய கட்டளைகள் கற்பனைகள் பாரமானதுன்னு நினைக்கிறீங்களா? தேவன் எனக்கு இவ்வளவு பெரிய கடினமான கட்டளை எல்லாம் கொடுத்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? யோவான் சொல்றாரு, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகள் பாரமானவைகள் அல்ல. நாம் தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளுவதுதான் அவரிடத்தில் நாம் கொள்ளுகிற அன்பு. அவருடைய கட்டளைகள் எதுவா இருந்தாலும் அதை கை கொள்ளும் போதுதான் நாம் அவரை நேசிக்கிறோம் என்று அர்த்தம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அவர் நம்மை நேசித்து கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நிச்சயமாகவே அவருடைய ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் நாம் பெற்றுக்கொள்வோம். அவருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாய் நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவருடைய கட்டளைகளை பாரமானதாக நாம் எண்ணக்கூடாது. பாரமானதாக எப்போதும் நாம் கருதக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட, இது என்னுடைய வாழ்க்கையிலே சில போராட்டங்களை அவன் தாண்டி வந்தாலும் நான் பண்ணிய இந்த போராட்டங்கள் எல்லாம் நல்ல போராட்டம் என்று அவன் சொல்லுவான். நான் உம்முடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக உமக்காக நான் பண்ணியவைகள் எல்லாம் நல்ல போராட்டம். அது இந்த போராட்டத்தை நான் ஜெயித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்க அளவுக்கு உம்முடைய கட்டளைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபங்களில் சொல்லுவதை நாம் படிக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சொல்லப்பட்ட தேவ பிள்ளைகள் தங்களை குறித்தும் மற்றவர்களை குறித்தும் பல காரியங்களை இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நான் இப்படித்தான் இருக்க போகிறேன் என்று ஒரு தீர்மானத்தோடு வாழ்ந்து தேவனுடைய சித்தத்தை அவர்கள் நிறைவேற்றினாங்க. ஒருவன் சொல்லுகிறான், நானோ கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். நானோ செவிடனை போல கேளாதவனாகவும் ஊமையனை போல பேசாதவனாகவும் இருக்க போகிறேன். நானோ தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்க விரும்புகிறேன். நானோ மனுஷனை போல அல்ல, ஒரு புழுவாக நான் இருக்க விரும்புகிறேன். நானோ எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்க விரும்புகிறேன். நானோ உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். நானோ உம்முடைய கட்டளைகளில் பிரியமா இருக்கிறேன். இந்த தேவ மனிதர்களோடு நாமும் இணைந்து கொள்ளுவோம். இப்பொழுது ஒரு நல்ல தீர்மானத்தை பண்ணுவோம். என்னை சுற்றிலும் வேறு மாதிரி நடக்கலாம், ஆனால் நானோ உம்மை பின்பற்ற போகிறேன். ஆண்டவரே,
எனக்கு பக்கத்தில் வேற மாதிரி ஜீவிக்கலாம், மக்கள் வேற காரியத்துக்காக ஓடலாம். ஆனால் நானோ இப்படித்தான் நான் வாழப் போகிறேன். உமக்காக இப்படி நான் ஜீவிக்க போகிறேன். உம்மை சார்ந்து கொள்ளப் போகிறேன். உம்மை பற்றி கொள்ளப் போகிறேன். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாக நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. நல்ல தீர்மானம் பண்ணின தானியேலின் மூலமாக அவன் பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டதையும் இந்த வேதத்தில் நாங்கள் அறிந்து கொள்கிறோம். இந்த வேதம் முழுவதையும் நாங்கள் தியானித்து பார்க்கும்போது அநேக தேவ பிள்ளைகள் தங்களை சுற்றிலும் வேறு விதமாக மக்கள் வாழ்ந்த போதும் நான் எப்படி இருக்க போகிறேன் என்று நல்ல தீர்மானங்களை பண்ணி அப்படியாய் அவர்கள் உமக்கு பிரியமாய் வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணித்ததை நாம பார்க்கிறோம். பவுலை போல நானும் சிலுவை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். நானோ வருங்காலத்தில் செவிடனை போல ஊமையனை போல இருக்க நீர் என்னை பலப்படுத்தி நடத்தி அருளும். நானோ உம்முடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவனா இருக்கணும் ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்தை முக்கியப்படுத்துறவனா இருக்கணும் ஆண்டவரே. உம்முடைய ஆராதனையை முக்கியப்படுத்துற ஒரு ஆளா இருக்கணும் ஆண்டவரே. எத்தனை லாபங்கள் வந்தாலும் எத்தனை நன்மைகள் எனக்கு கிடைச்சாலும் உம்முடைய ஆலயத்துக்கு போகாம எங்கேயும் போகாதிருப்பேனாக ஆண்டவரே. உம்மை பற்றி கொள்கிற அப்படிப்பட்ட நல்ல இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. நானோ சராசரி மனிதனாக அல்ல, சங்கீதக்காரன் சொன்னது போல ஒரு புழுவை போல எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளையாக வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நானோ எல்லாவற்றுக்காக உம்மை சார்ந்து கொண்டு உம்மை தொழுது கொள்ள உம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ண என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நானோ உம்முடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷனாக, எப்பொழுதும் உம்முடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷனாக இருக்க என்னை அர்ப்பணம் செய்கிற ஆண்டவரே. நானோ உம்முடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கிற ஒரு மனுஷனாக இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த காரியங்கள் எல்லாவற்றுக்கும் அர்ப்பணிக்கிறவர்கள் 2 கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்த்து என்னை அர்ப்பணம் செய்கிற ஆண்டவரே, என்னை அர்ப்பணம் செய்கிற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இந்த தேவ பக்தர்களை போல நானும் உம்முடைய சமூகத்திலே சேர்ந்து உம்முடைய சமூகத்தை சார்ந்து கொள்ள எனக்கு கிருபை இரக்கமும் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய கரத்தில் என்னை அர்ப்பணம் பண்ணுகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். உதவி செய்தருளும். இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை இரக்கமும் தயவும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தட்டும், உதவி செய்யட்டும். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக, நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த